இருக்கு. என் பேர் ரகுராம் சார். நான் திருப்பூர்ல கேஏசி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து 550 மதிப்பெண் எடுத்திருக்கேன். 600க்கு. ஆமா. ரிசல்ட் வந்து மார்க் வந்துச்சுல, அந்த மார்க்கை பார்த்த உடனேயும் நீங்க பட்ட என்னென்ன கஷ்டம்லாம் இல்லாம போயிருச்சு? இப்போ வந்து முடிஞ்ச 12ஆம் பொதுத் தேர்வுல வந்து 600க்கு 571 மதிப்பெண் பெற்றிருக்கேன் சார். 600க்கு 571. 71 மார்க். டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். குட். என் பேர் தா ஜெகதீஸ்வரன். 587 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன் சார். ஓவரால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்னா. நாங்க அப்படி இல்லை. நான் வந்து 600க்கு 561 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார். எங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் டாப் 5ல இருக்கேன் சார். டாப் 5ல இருக்கீங்க. ஓ, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அப்பா தவறிட்டாங்க. அம்மா வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா சார். என்ன வைராக்கியத்துல படிச்சிட்டீங்க? என்னால் பணத்தை வச்சு பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது. என் கையில் இருக்க படிப்பு தான் இருக்கு. என்னால் பணத்தை வச்சு பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது. என் கையில் இருக்க படிப்பு தான் இருக்கு. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா. படிப்பை வச்சு எப்படி என்னோட குடும்பத்தை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரலாம். எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். நான் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டார். எங்கள் அம்மாவும் அதான் ஆசைப்பட்டாங்க. படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதான் சொன்னாங்க, எப்படியாவது நல்ல காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து தங்கச்சியை பார்த்துக்கோ, என்னைய பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க சார். நீ டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் செய்வா. போயிட்டு வா. படிக்க வச்சது பூரா டீச்சர்ஸ் தான் சார். ஸ்கூல் டீச்சர்ஸ். எல்லா செலவுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் தான் சார். இப்போ உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஓ, எந்த ஸ்கூல் நீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளூர்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் சார். உண்மையிலேயே உள்ளூர்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. என் பேர் தீபிகா. நான் 12th 600க்கு 575 பயோமேக்ஸில் எடுத்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஏன் இப்படி பார்க்குறாரு? எங்கள் அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூலி வேலைக்கு போயிட்டு செத்து போனச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டணும்னா எங்கள் அம்மாவுக்கு மாத சம்பளமே 6000 தான். எங்கள் அக்காவுக்கும் ஃபீஸ் கட்டணும், எனக்கும் ஃபீஸ் கட்டணும். வாழ்க்கையா நீ எனக்கு வெறுத்து போச்சு. என்னோட பேர் வந்து லெமிதா. நான் எதனால படித்தேன் அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து கடன் ரொம்ப இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. பணம் சம்பாரிச்சு கடங்காரங்கள்ட்ட கொண்டு எப்படி கொடுக்கணும் அந்த காசை? அப்படியே அப்பாவை கூப்பிட்டு போய் காரில் இறங்கி நான் அவன்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு ஊகலாம் தெரிஞ்சிச்சு. திரும்ப கட்ட நல்லா ஆகும் தெரியும்ல. கடன் வாங்கும்போது எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காசு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. வெற்றி, உங்க ஒப்பம் பந்தயத்தை நீ தான் ஈடேத்தணும். நான் பண்ணாம அதை விட வரேன்னா உன் எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். என்னோட பேர் தீபலட்சுமி சார். திருநெல்வேலியிலேருந்து வரேன். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எயித்து படிக்கும் போது அப்பா இறந்துன்னு சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போது எனக்கு 5 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. 5 வயசுலேருந்தே வளர்க்குறதே பாட்டி தாத்தா தான். இப்போ வரைக்குமே அவங்க விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு எப்படியுமே 75 வயசாவது இருக்கும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ற தலை அடமான வச்சாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன். என்னோட நேம் வந்து என் ஹரிஹரன் சார். நான் திருச்சியிலேருந்து வரேங்க சார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன். இப்போ 600க்கு 566 மார்க் எடுத்திருக்கேங்க சார். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. எந்த கட்டத்தில் நல்லா படிச்சிடணும்னு தோணுச்சு? அப்பா வந்துட்டு இப்போ 52 வயசு ஆகுது சார். அவர் 7 வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சார். பையன் என்ன படித்தாலும் சரி தலையடமான வச்சாவது படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்?
நம்ம தான் இப்படியே போயிட்டோம், பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 7 வயசுல வேலை பார்க்குறீங்களே, களைப்பா இல்லையா? தம்பி போங்க தம்பி. எந்த சூழ்நிலை அல்லது எதை பார்த்தப்போ உங்களுக்கு தோணுச்சு நல்லபடியாக நம்ம படிச்சிடணும் அப்படின்னு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மழை டைம்லாம் எங்கள் வீட்டில் தண்ணி வரும், கீழேருந்து வரும் சார், பூமியிலேருந்து தண்ணி ஊறி வரும். மேலே விழுவும் சார். அப்போ கோணி போட்டுருந்தா சார் மேலே படுப்போம். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அப்போ தான் சார் தோணுச்சு. அம்மாவுக்கு என்ன செஞ்சு பார்க்கணும் ஆசைமா உங்களுக்கு? எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அம்மாவை கெத்தாக வச்சுக்கணும் சார். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அப்பா 6 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க சார். அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. மண்டபத்துலலாம் க்ளீனிங் வேலைக்கு போவாங்க. எப்பயுமே எங்கள் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, படிப்பை மட்டும் விட்டுறாத. படிப்பை மட்டும் விட்டுறாத. எங்க ஒருக்கா சொல்லு. படிப்பை மட்டும் விட்டுறாத. மர்க்கா சொல்லு. படிப்பை மட்டும் விட்டுறாத. இந்த கம்பியில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பியில பாருங்க. இந்த நம்ம பிள்ளை எல்லாமே டாக்டர் ஆகணும்னு நினைக்குது. ஆங்க எதிர்காலத்தில் டாக்டர் ஊசி போட்டுக்கிட்டா தான். நோ ப்ராப்ளம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க? படிப்பை மட்டும் விட்டுறாது. எங்க உங்க அம்மாட்ட கொடுங்க. அந்த படிப்பு மட்டும் தான் சார் அவங்களுக்கு துணையாக இருக்கும், மற்ற யாரும் அவங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. என் உயிரை போனாலும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாங்க சார். அம்மா வந்து கூலி வேலை தான் சார் செய்வாங்க. என்னோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சார் ரிசல்ட் வந்தப்ப. சபாஸ். சார் எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று சொல்லட்டுமா சார்? பிடிச்ச திருக்குறளா? சொல்லுங்களேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. செம ஹாப்பியாக இருந்தாங்க சார் அம்மா. ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. ஃபிளாஷ்பேக். சார் டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஃபேன் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க. லைட்ஸ் இருக்குது. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆசை? அவரை வந்து நான் படித்து வேலைக்கு போயிட்டு ராஜா மாதிரி பார்த்துக்கணும் சார். அதனால் ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.